நெக்ஸ்ட் இதில் ஒரு கணக்கு பாருங்கள். அதாவது என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, என்ன இந்த ஃபேஸ் சென்டரில் வந்து எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும், 4 இருக்குன்னு சொன்னேன். ஏதாவது ஃபேஸ் சென்டரில் வந்து ஒவ்வொரு எத்தனை ஆட்டங்கள் மொத்தம் வேலை செய்யுதுன்னா, ஃபேஸ் சென்டர் என்னது ஏற்கனவே சிம்பிள் கூபிக் யூனிட்டில் உள்ளது 1. ஏன்னா 8 கார்னர் இருக்கிறது. 8 கார்னர்லேயே ஒவ்வொரு ஆட்டமும் 1/8 வேலை செய்யும். அப்போ 8 × 1 1, அது ஏற்கனவே சிம்பிள் கூபிக். அதோடு சேர்த்து ஃபேஸ் சென்டர் மொத்தம் ஒரு இந்த க்யூப்பில் எத்தனை இருக்குது, 8 ஃபேஸ் இருக்கா இந்த க்யூப்பில். இது ஒரு ஃபேஸு. இப்போ இது 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 சைடில் ஃபுல்லாக 4 இருக்கிறது, ரைட்டா. 1 2 3 4 5 6 ஃபேஸ் இருக்கிறது, ரைட்டா. அப்போ 8 கார்னர் இருக்கிறது. 8 கார்னரில் என்ன இருக்கும், ஒவ்வொரு கார்னரில் உள்ள ஆட்டம் வந்து 1/8 தான் வேலை செய்யும். ஏன்னா 1/8 தான் இதுக்கு பங்கு வகிக்கும், மீதி வெளியில் உள்ள க்யூபிக்கு. அப்போ என்ன ஆகும், 1 8 × 8 1 வருமா. அப்போ 6 மோகங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மோகத்துலேயும் சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்கும். அந்த ஆட்டம் இதுக்கு வேலை செய்யும். இது பக்கத்தில் இன்னொரு க்யூப் வச்சுருந்தேன்னு வச்சுக்கிறோமே, அதுக்கு அதோட செவர் ஒட்டி இருக்கும் இல்லையா, அதில் பாதி. அப்போ 1/2 தான். அப்போ 6 முகங்கள் இருக்கிறது, பக்கங்கள் 6 ஆட்டங்கள் இருக்கிறது. அது எவ்வளோ வேலை செய்யுதுக்கு, 1/2 தான் வேலை செய்யும். இன்ட்டு 1/2 மீது 1/2 பக்கத்தில் ஒட்டி இருக்குல்ல இன்னொரு க்யூபு, இங்கிட்ட ஒரு க்யூப் ஒட்டி இருக்குமில்ல, அதில் வேலை செய்யும், ரைட்டா. அப்போ என்னது 1/2 6 × 1/2 = 3 தான் வேலை செய்யும். அப்போ 3 + 1 4. இதில் மொத்தம் எத்தனை ஸ்பேர்ஸ் வேலை செய்யும், ஸ்பேர்ஸ்னாலும் சரி ஆட்டம்னாலும் சரி நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அது 4 தான் வேலை செய்யும், ரைட்டா. இதில் ஃபேஸ் சென்டர்ட் க்யூபில், ரைட்டா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் படிக்க முடியும். அப்போது த க்யூப் க்ளோஸ் பேக்கிங் இதுதான் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபேஸ் சென்டர்ட் க்யூப். இஸ் பேஸ்ட்னு இது சார்ந்துள்ளது, ரைட்டா. இது இப்போ நம்ம பார்த்தோம்ல சிசிபி க்யூப் க்ளோஸ்டு பேக்கிங், அதேமாதிரி HCAP, ரைட்டா. அதாவது ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங், இதில் பார்த்தோம்ல இதெல்லாம் இதை ஃபேஸ் சென்டர்டு தான் சார்ந்துள்ளது. ஃபேஸ் சென்டர்டு க்யூப் தான் சார்ந்துள்ளது. ஃபேஸ் சென்டர்னால் இது நடுவில் இருக்கும். இங்கே இந்த சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்கும், ரைட்டா. இங்கே சென்டரில் ஒரு ஆட்டம். இது என்ன செய்யும், 1/2 தான் இந்த க்யூபுக்கு வேலை செய்யும், பாதி தான் வேலை. மீதி பாதி இதோட ஒட்டி இருக்கு இல்லையா, ஜாயிண்டில் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த க்யூபுக்கு உள்ள சென்டரில் உள்ள ஒரே ஆட்டம், ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, சென்டர்கள் ஒரு ஆட்டம் இருக்கும் இல்லையா, அது எது கூட ஒட்டி இருக்காது. அது வந்து தனியாக அந்த இதுக்கு மட்டும்தான் வேலை செய்யும், ஏற்கனவே படிச்சிருக்கோம். சென்டர் ஆட்டம் இது வந்து ஃபேஸ் சென்டர். ஃபேஸ்னா இந்த பக்கங்களில் மத்தியில் உள்ளது. க்யூபிக் சென்டர் வேறு, ஃபேஸ் சென்டர் வேறு, ரைட்டா. அப்போ பார்த்துக்கோங்க, த க்யூப் க்ளோஸ் பேக்கிங் இஸ் பேஸ்னு சார்ந்து இருக்கிறது. எதை சார்ந்து இருக்கிறது, ஆன் த ஃபேஸ் சென்டர்ட் க்யூப் யூனிட் செல். அப்போ ஃபேஸ் சென்டர்ட்னா ஃபேஸ்னால் இது ஒரு 6 முகங்களை கொண்டுள்ளது. ஃபேஸ்னா அந்த 6 முகங்களில் உள்ள ஃபேஸ் சென்டர்ட் க்யூபிக் யூனிட் செல். ஃபேஸ்னா அந்த 6 முகங்களில் உள்ள மத்தியில் உள்ள அதான் ஸ்பியரை சார்ந்துள்ளது, அதுதான் பொருள், ரைட்டா. ஃபேஸ் சென்டர்ட் க்யூபிக் யூனிட் செல், இது மொத்தமே ஒரு யூனிட் செல் தான், சரியா. இது மொத்தம் ஒரு யூனிட் செல்லில் உள்ள ஃபேஸ் சென்டரை சார்ந்து இருக்கிறதுன்னு பொருள், ரைட்டா. லெட்டஸ் கேல்குலேட் த பேக்கிங் எஃபிஷியன்சி இன் FCC யூனிட் செல். அப்படின்னா நம்ம தற்பொழுது லேட்டஸ்ட் நாம் கேல்குலேட் கணக்கிடுவோம் எதை, த பேக்கிங் எஃபிஷியன்சி அடுக்கி வைக்கும் திறன். இதில் எவ்வளோ அடுக்கி வைக்கும் திறன் இருக்கிறது என்பதை கணக்கிடுவோம். எதில் FCCயில், ரைட். FCCங்கிறது ஃபேஸ் சென்டர்ட் க்யூபிக் யூனிட் செல்லில், ரைட்டா. அப்போ யூனிட் செல் எவ்வளோ அடுக்கி வைக்கும் திறன் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், அவன் என்ன போட்டிருக்கான் இங்கே பாருங்க, இதை தான் பிரிச்சிருக்கான். ஃபேஸ் சென்டர் இந்த இடத்துல ஒரு ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கிறோமே, ஒரு ஆட்டம். இது பாதி தான் இதுக்கு வேலை செய்யும், மீதி பாதி அங்கிட்ட. அப்போ எல்லா இடத்துலையும் பாதினா 3 வந்துருச்சு, ரைட்டா. 1/2 × 6 ஆட்டம், 6 பக்கம் இருக்குல்ல, 6 ஆட்டம். அப்போ 3 தான் இருக்குது. 3 இந்த ப்ளஸ் இது சிம்பிள் க்யூபிக்கில் கார்னரில் உள்ளது எல்லாம் சேர்ந்து 1, இப்போ 4 வருது. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் தானே இந்த கோடு போட்டிருக்கான் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள். இது என்னது, இந்த ட்ரையாங்கிள் இந்த இருக்கு இல்லையா, இது A. இதோட நீளம் எவ்வளவு, ஸ்மால் A, ரைட்டா. இதோட அகலமும் ஸ்மால் A தான், உயரமும் ஸ்மால் A. அதை ஏற்கனவே படிச்சிருக்கோம், ரைட்டா. இப்போ நம்ம ஃபேஸ் சென்டரை தான் பார்க்கணும். ஃபேஸ் சென்டர் ஒவ்வொரு ஃபேஸ், இந்த ஃபேஸில் உள்ளதை பார்க்க போகிறோம், ரைட்டா. இதில் இந்த ஃபேஸ் சென்டர் இந்த ஆட்டம்னா இது என்னது, இது கேபிட்டல் A, இது முகப்பு பேர். இது B, இது C. அப்போ இது AC. அப்போ இது AB, இது BC. அப்போ AC ஸ்கொயர் = AB² + BC², ட்ரையாங்கிள், ரைட்டா. அதான் இந்த பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ABC, இந்த ட்ரையாங்கிள் ABCயில் AC² AB² + BC². அப்போ AC² ரூட் போட்டாச்சா.
அப்போ ஏசி ஈக்குவல் டு இது டிஸ்டன்ஸ் எவ்வளவு ஸ்மால் ஏ, இது டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஏ. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ எத்தனை 2 ஏ ஸ்கொயர், 2 ஏ ஸ்கொயர் இருக்குது, 2a ஸ்கொயர். அப்போ 2 வந்து ரூட்டுக்குள்ளே போட்டு ஏ ஸ்கொயராக வெளியே எடுத்தோம்னா ரூட் ஏ ஸ்கொயர்னா ஏ தானே. அப்போ ரூட் ஏ. அப்போ ஏசி எவ்வளோ வந்துருச்சு, ஏசி ஈக்குவல் டு ரூட் 2a. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மேலே போவோம். இதுக்கு மேலே இங்கே வாங்க. ஃப்ரம் த ஃபிகர் ஏசி ஈக்குவல் டு 4r. இது என்னது 4r. இதை ஞாபகம் வச்சுட்டு முதல் சொல்லி கொடுத்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. இப்போ ஏசிக்கு எவ்வளோ வந்திருக்கு, ரூட் 2a வந்துருச்சு ரைட்டா. இப்போ ஏசியில் எவ்வளோ ஆர் இருக்கிறது, ரேடியஸ் எவ்வளோ இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆறு இருக்கிறது. 4 ஆறு எப்படி வரும்னா இங்கே பாருங்கள், மொத்தம் இதில் எத்தனை ஆட்டம், இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் எத்தனை ஆட்டங்கள் இருக்கிறது அப்படின்னு பாருங்கள். இது நடுவில் ஒரு ஆட்டம் இருக்கா, ஒரு ஆட்டம் ஃபுல்லாக இருக்குது. அப்போ இது டயமீட்டர். எத்தனை ரேடியஸு, இந்த ஆட்டத்துக்கு சென்டர்லேருந்து இது வரைக்கும் ஒரு ரேடியஸு, இங்கிட்டு ஒரு ரேடியஸ். அப்போ இது ஒரு டயமீட்டர். அப்போ 2r ஆச்சா. சரி ரைட்டு ஓகே. அப்போ இந்த ஒரு ஆட்டம் இருக்கிறது, இந்த ஒரு ஆட்டம் ரைட்டா, இப்படி இருக்கும் ரைட்டா. இதில் பாதி தான் உள்ளே இருக்கிறது, பாதி வெளியில் இருக்குது ரைட்டா. அப்போது இது சென்டர், அடுத்த சென்டர். அப்போ எவ்வளவு ஆறு, ஒரு ஆறு தான் இங்கிட்டு இருக்குது, ஒரு ஆறு வெளியில் இருக்குது. அதனால் இது ஒரு ஆறு. அப்போ ஒரு ஆறு ஆச்சா. இங்கே இது முழு ஆட்டம். அப்போ 2 ஆறு, 2 ஆறு சேர்ந்தா டயமீட்டர். அப்போ 2 ஆறு, 3 ஆறு ஆச்சா. அப்போ இந்த ஆட்டத்தை எடுத்துக்கோங்க. அப்போ இது சென்டர். அப்போ மீதி பாதி வெளியில் இருக்குது, இது பாதி தான் உள்ளே இருக்குது. அப்போ இது ஒரு ஆறு. அப்போ எத்தனை ஆறு ஆச்சு, 1, இதில் ஒரு 2 முழு ஆட்டம், 3 + 1 4, 4 ஆறு. அதாவது ஏசி ஈக்குவல் டு 4 ஆறு, 4 ரேடியஸ் ரைட்டா. அப்போது ஏசி ஈக்குவல் டு 4 ஆறு. இங்கே நம்ம ஏசி ஈக்குவல் டு என்ன பார்த்தோம், ரூட் 2a பார்த்தோமா, பார்த்துட்டுமா, அதனோட ட்ரையாங்கிள் பிரகாரம். அப்போ ஏசி ஈக்குவல் டு 4r ஈக்குவல் டு 4r எதுக்கு சமா, ரூட் 2. ஏசின்னா 4rன்னு சொல்லலாம், இல்லை ரூட் 2aன்னு சொல்லலாம். புரிஞ்சுதா. அப்போ ஏசி ஈக்குவல் டு 4r. அப்போ 4r ஈக்குவல் டு என்னது, a to r. ஏசிக்கு பதில் என்ன போடு, ஏசிக்கு பதில் என்ன போடு, நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் ரூட் 2aன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ரூட் 2aன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஏசிக்கு பதிலாக இந்த ரூட் 2a சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், 4r ஈக்குவல் டு a ரூட் 2ன்னு வருமா. அதான் அதாவது 4r ஈக்குவல் டு a ரூட் 2 வரும். அதான் தான் போட்டிருக்கான் தான் போட்டானா. இப்போ ஆரை தனியாக எடுத்த என்ன ஆகும், டிவைடட் பை 4ன்னு வந்துருச்சு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த 2 தான் ஞாபகம் வச்சுக்கிட்டு கணக்கு போகலாம். இப்போது நம்ம வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வித் ரேடியஸ் ஃபார்முலா என்னது, ஒரு ஸ்பியர் ஒரு கோளம், அதோட வால்யூம் என்னது 4/3 × πr² πr³ தானே, πr³. இதுதான் ஃபார்முலா. ஒரு ஸ்பியரோட எப்படி நம்மளுக்கு அது வால்யூம் கண்டுபிடிக்கணும், ஒரு ஸ்பியரோடதுன்னா நம்மளுக்கு ரேடியஸ் தெரிஞ்சால் தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த ரேடியஸ் தான் நம்ம பார்த்துட்டோம். ஆர் ஏ ஒரு ஸ்பியரோட இது ஏ, r ஈக்குவல் டு a ரூட் 2/4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம ஒரு ஸ்பியரோட வால்யூம் கண்டுபிடிக்கணும், அது கொள்ளளவு. அப்போ அதை தான் சொல்கிறோம், வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வித் ரேடியஸ் r. அதனோட ரேடியஸ் ஆரம் ஆறாக இருந்தால் வால்யூம் என்னது, காமன் ஃபார்முலா 4/3 πr² r³ ரைட்டா. அப்போ ஆர் இந்த வேல்யூ வந்துருச்சு, அதை அதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணோம், ரூட் 2a/4³ சப்ஸ்டிட் பண்ணிட்டேன்னா இதை நீ அப்படி ஃபாலோ பண்ணிக்கோ. அதை மைனஸ் பண்ணிட்டே கொண்டு வந்தேன், என்ன வரும், ரூட் 2 πa³/24ன்னு வரும். சரியா. சரி வாங்க நெக்ஸ்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு ஸ்பியருக்கு எத்தனை ஸ்பியர் கண்டுபிடி, மொத்த ஸ்பியர் எத்தனை, 4 இருக்குல்ல. ஏன்னு சொன்னல 3 பக்கங்களில் 6 பக்கங்களில் 6 இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஆட்டமும் என்ன செய்யும், ஒவ்வொரு ஸ்பியரோ ஆட்டமோ என்ன செய்யும், 1/2 தான் இங்கே வேலை செய்யும், மீதி 1/2 பக்கத்தில் ஒட்டி இருக்கிறதோ வேலை செய்யும். அப்போ மொத்தம் எவ்வளோ வேலை செய்யுது, ஒவ்வொரு பக்கத்தில் உள்ள ஆட்டமும் பாதி, மொத்தம் எவ்வளோ 3 தான். அது போக கார்னரில் இருக்கக்கூடிய 8 ஆட்டங்களும் என்ன செய்யும், 1/8. அப்போ மொத்தம் எவ்வளவு, ஒரு ஆட்டம் தான் வேலை செய்யுது. அப்போ 4 தானே. அப்போ இதில் மொத்தம் எத்தனை இருக்குது, ஸ்பியர் இருக்குது. இந்த யூனிட் செல்லுக்குள்ளே மொத்தம் எத்தனை செல் இருக்கிறது, 4 இருக்கிறது ரைட்டா. அப்போ நம்ம 1ஓட வால்யூத்தை கண்டுபிடிச்சிட்டோம், அப்போ இந்த 4ஓட வால்யூத்தை கண்டுபிடிச்சோம்னா மொத்த வால்யூம் நம்மளுக்கு வந்துடும் ரைட்டா. அதை தான் சொல்கிறான். இப்போ total number of the spheres belongs to the single FCC unit cell. மொத்தம் எத்தனை ஸ்பியர் இருக்கிறது, ஸ்பியர் ஆட்டம் 2 ஒன்று தான். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் இந்த கோளங்கள் பிளாங்க்ஸ் சார்ந்து இருக்கிறது எதை, டு ஏ சிங்கிள் ஒரு FCC யூனிட். இது ஒரு இந்த போட்டிருக்கலாம், இதுதான் ஒரு FCC யூனிட். இது ஒரு FCC யூனிட்டுக்குள்ளே எவ்வளோ இருக்கிறது, 4 இருக்கிறது. 4 தான் வேலை செய்யுது ரைட்டா. அப்போ FCCயில் சென்டரில் உள்ள பற்றி சொல்லலை, உள்ளே இருக்கக்கூடியதை பற்றி சொல்லலை, சென்டர் அது ஃபேஸ் சென்டர் கூபிக் FCC தான் சொல்லிகிட்டு இருக்கான். 4 தான் வேலை செய்யுது. அப்போ என்ன செய்யுது, அப்போ என்ன பண்ணோம், 4 ×
இதான் நல்லா பாருங்கள். த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் பிலாங்ஸ் டு எ சிங்கிள் எஃப்சிசி யூனிட் செல் இஸ் 4. அப்போ மொத்த வால்யூம் எவ்வளோ? வால்யூம் ஆஃப் த ஆல் ஸ்பியர்ஸ் இந்த எஃப்சிசி யூனிட் வால்யூம் ஆஃப் த ஆல் ஸ்பியர் எவ்வளோ ஸ்பியர்? 4 தான் இருக்குது. அப்போ வால்யூம் ஆஃப் த ஆல் ஸ்பியர் இன் எஃப்சிசி யூனிட் செல் எவ்வளோ? 4 இன்ட்டு என்னது ஒரு ஸ்பியரோட வால்யூம் 4 இன்ட்டு 4 போட்டாச்சு இன்ட்டு ஒரு ஸ்பியரோட வால்யூம் எவ்வளவு? இந்த தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு ஸ்பியரோட வால்யூம் நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ மொத்த எத்தனை ஸ்பியர் வேலை செய்யுது? 4. அப்போ 4 இன்ட்டு ஒரு ஸ்பியரோட வால்யூம் இந்த போட்டால் 4 இன்ட்டு ஒரு ஸ்பியரோட பெருக்கியாச்சுன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? மொத்த வால்யூம் கிடச்சிடும். இந்த வரைக்கும் பெருக்கி போட்டால் என்ன வருது அப்படின்னா இந்த இது வந்துருச்சு. எது வந்துருச்சு? இந்த ரிசல்ட் வந்துருச்சு. ரைட்டா? இந்த ரிசல்ட்டு இதுதான் வந்திருக்கு. மொத்த வால்யூம் மொத்தம் எவ்வளோ வால்யூம்னு வந்துருச்சு. இப்போ நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எப்படி பேக்கிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிப்ப? அப்போ இதில் வேலை செய்யக்கூடிய ஸ்பியரோட வால்யூம் பை இந்த மொத்த வால்யூம். இதனோட மொத்த வால்யூம் எதனோட மொத்த வால்யூம் அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா? இதனோட மொத்த வால்யூம் என்னது? ஏ இதானே இந்த யூனிட் செல்லோட மொத்த வால்யூம் ஏன்னா ஏ கியூப். ரைட்டா? ஏ கியூப் தானே அதை முதல்ல எழுதிக்கணும். நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ணோம்ல அதை இங்கே எழுதணும், சேர்த்துக்கணும். ஏ கியூப். மொத்த வால்யூம் ஏ கியூப். அதில் நம்மளுக்கு இந்த ஃபேஸ் சென்டர்டு பாலிசி மூலியமாக, ஃபேஸ் சென்டர்னா ஒரு அந்த பக்கங்களில் உள்ள செல்லை இணைத்து வேலை செய்யக்கூடிய ஸ்பியர்ஸ் எத்தனை அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இதுதான் டோட்டல் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்ஸ். நம்ம பக்கத்தில் அந்த இதில் ஒட்டி இருக்க செல்கள் வேலை செய்யுது இல்லையா? 6 பக்கத்துலையே அது மித்த கார்னர் உள்ள ஆட்டங்கள். இது எஃப்சிசின்னு சொல்லுவாங்க. எஃப்சிசியில் எவ்வளோ செல்லுகள் வேலை செய்யுதுன்னா அதை மேலே வால்யூம் ஆஃப் த ஆல் ஸ்பியர்ஸ் இன் எஃப்சிசியில் வேலை செய்யக்கூடிய ஸ்பியர் பை மொத்த வால்யூம். இதனோட வால்யூம் ஆஃப் த ஆல் ஸ்பியர்ஸ் இன் எஃப்சிசி இல்லை உள்ளது பை இதோட மொத்த வால்யூத்தை டிவைட் பண்ணிட்டேன்னா பேக்கிங் எஃபிஷியன்சி கிடைச்சிடும். ரைட்டா? அதுதான் போட்டிருக்கான். இப்போ என்னது? பேக்கிங் எஃபிஷியன்சிக்குள் டு வால்யூம் ஆஃப் த ஆல் ஸ்பியர்னால் நம்மளுக்கு எத்தனை ஸ்பியர்? 4 ஸ்பியர் தான் வேலை செய்கிறது. ரைட்டா? 4 ஸ்பியர் தான் வேலை செய்கிறது. இந்த இதாக கண்டுபிடிச்சது. அப்போ 4 ஸ்பியர் பை மொத்த ஸ்பியர் அந்த யூனிட் செல்லோட கொள்ளளவு எவ்வளோ? ஏ கியூப் இன்ட்டு 100 தானே பெர்சன்டேஜ் பார்ப்பேன். ஏன்னா உனக்கு 75 மார்க்குக்கு பரிச்சை வைக்கிறாங்கப்பா. அதில் 30 எடுத்திருக்கேன். 30 பை 75 இன்ட்டு 100 போட்டால் தான் பெர்சன்டேஜ் வரும். அப்போ பெர்சன்டேஜ் 100 போட்டிருக்கான். ரைட்டா? 100 போட்டு பெருக்கி பார்த்தீங்கன்னா √2πr இன்ட்டு 100. இதை நீ ரெடியூஸ் பண்ணிட்டே வந்தேன்னா என்ன கிடைக்கும்? பையனை 3.14. அந்த √2னா 1.414. இது மனப்படமாக தெரியும். √2னா 1.14, பையனை 3.14 இன்ட்டு 100/6 என்ன வந்துருச்சு? 74% வந்துருச்சு பேக்கிங் எஃபிஷியன்சி. நல்ல பெர்சன்டேஜ். அப்போ இடம் கம்மியாக வச்சே அடக்கி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ரைட்டா? சரி, பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரேடியஸ் ரேஷியோவை பார்க்கணும்.